அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வழிபாடை நம்ம பண்ணுவதன் மூலமாக நமக்கு என்ன ஒரு நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. கமெண்ட்டில் நிறைய பேர் கடன் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இந்த வழிபாடை நீங்கள் பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய கடன் முழுவதும் குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் வீட்டில் தரித்திர நிலை இருக்குது, பணவரவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ற அனைவருமே இந்த ஒரு வழிபாடை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக பணவரவை அதிகரிக்கும். அதே போல் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு தாந்திரிக வழிபாடு தான். இந்த பரிகாரத்தை பண்ணக்கூடிய நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில் சர்வ சுதர்சன நல்ல நேரம் நாளைக்கு இரவு 7:30 to 8 மணிக்கு இருக்குது. இந்த நேரத்தில் இந்த வழிபாடு நீங்கள் பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய அனைத்து கடனும் தீரும், பண வரவு அதிகரிக்கும். இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 வெத்தலை தேவைப்படும், 6 கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம் இருந்தால் போதுங்க. நாளைக்கு நீங்கள் பூஜை ரூமில் விளக்கேற்றி பூஜை பண்ணாலும் சரி, பண்ண முடியாவிட்டாலும் சரி, பூஜை ரூமில் இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க. தாம்பழத்தட்டு இல்லாத பட்சத்தில் வாழை இலை கூட எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் நம்ம எப்போதும் ஒரு ஸ்டார் கோலம் போடுவோம் பாருங்கள், அது போல் ஒரு ஸ்டார் கோலம் போட்டுக்கோங்க. அந்த கோலத்து மேலே 6 வெத்தலையை தனித்தனியாக, ஒவ்வொரு வெத்தலையை 6 வெத்தலையை தனியாக வச்சுடுங்க. அந்த வெத்தலைக்கு மேலே ஒரு கிராம்பாக 6 கிராம்பை வச்சுடுங்க. அப்படி வச்சுட்டு அந்த வெத்தலை, அதுக்கு மேலே கிராம்பு இருக்குது, அதுக்கு மேலே கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் தான் வைக்கணும். கொஞ்சம் மெனக்கெட்டு நீங்கள் வைக்க பாருங்கள். முடியாத பட்சத்தில் சாதா கற்பூரம் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு இந்த 6 வெத்தலையிலையுமே வச்சுருக்கிற கிராம்பு பச்சை கற்பூரத்துக்கு மேலே ஒரு சொட்டு நீங்கள் நெய், பசு நெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க. சப்போஸ் பசு நெய் இல்லாத பட்சத்தில் தேங்காய் எண்ணெயை ஒரு டிராப்ஸ் வச்சுக்கோங்க. இப்படி அந்த 6 வெத்தலையிலையுமே நீங்கள் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் விட்டுட்டீங்க இல்லையா, விட்டதுக்கப்புறம் மனதார உங்களுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கோ இந்த கடன் முழுவதும் தீர வேண்டும், பணவரவு அதிகரிக்க வேண்டும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி ஏற்பட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கற்பூரத்தை ஏற்றிடுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது போல் அது நல்லா எரிய ஆரம்பிக்கும். அப்படி எரியிற அந்த தீபத்தை பார்த்து நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கும் சாயப்பா வராகி அன்னையிடமும் முருகப்பெருமானிடமும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த தீபத்தை பார்த்து என்னுடைய கடன் முழுவதும் தீரணும், பணவரவு அதிகரிக்கணும், வீட்டில் இருக்கிற அனைத்து நெகட்டிவிட்டியும் போகணும்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய கடன் இருந்த இடம் தெரியாமல் போகும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் இரவு நேரத்தில் 7:30 to 8 மணிக்கு ஒரு 6 செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் தரக்கூடியது. இப்படி இந்த தீபம் எல்லாம் எரிந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வெத்தலையை எடுத்துகிட்டு போய் கால்படாத இடத்துல ஏதாவது செடிக்கடியில் இல்லை மரத்துக்கடியில் போட்டுடுங்க. நாளைய தினத்தில் உங்களால் முடிஞ்சுதுன்னா ஒரு 100 கிராம் இல்லைன்னா ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ உங்களுடைய வசதிக்கேற்ப துவரம் பருப்பு இருக்குது பாருங்கள், அதை தானமாக ஏழை எளியோருக்கு கொடுங்க. இல்லைன்னா கோவிலில் அம்மன் கோவில் இல்லைன்னா முருகப்பெருமான் கோவில் ஏதாவது ஒரு கோவிலில் இந்த துவரம் பருப்பை நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய கடன் முழுவதும் தீரும், சொந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த வழிபாடை நாளைக்கு மறக்காமல் பண்ணுங்கள். இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 8 மணிக்குள்ளே தான் பண்ணணும். காலையில் பண்ணக்கூடாது, இரவு நேரத்தில் தாங்க பண்ணணும். சில பேர் வேலைக்கு போயிட்டு வந்தோம், நாங்கள் இப்போ தான் வந்தோம், எங்களால் இந்த நேரத்தில் பண்ண முடியாது, நாங்கள் எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10-11 மணிக்குள்ளே இந்த வழிபாடை பண்ணிவிடுங்க. பூஜை மந்திரம்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க. உங்கள் பூஜை ரூமில் இந்த தீபத்தை, அதாவது இந்த வெற்றிலையில் இந்த பச்சை கற்பூரம் கிராம்பு வச்சு ஏற்றி வைத்து வழிபடுங்க. நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா இது செய்யக்கூடாதுங்க. சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் இந்த வழிபாடு பண்ணுங்கள். எப்பொழுதுமே ஆன்மீக ரீதியாக நம்ம பரிகாரம் பண்ணும்போது சுத்தபத்தமாக பண்ணும்போது அதனுடைய பலன் பார்த்திங்கன்னா இரட்டிப்பாகும், நம்மளுடைய வேண்டுதலும் உடனே நிறைவேறும். அதனால் சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் இதை பண்ணுங்கள். இந்த செவ்வாய்க்கிழமை பண்ண முடியாதவங்க அடுத்த வர செவ்வாய்க்கிழமையில் தாராளமாக பண்ணலாம். மொத்தம் 6 செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள். 1 ரூபா கூட செலவில் வெத்தலையும் கிராம்பு நம்மளுடைய கிச்சன்லேயே இருக்க போது, பச்சை கற்பூரமும் நம்ம வச்சுருக்க தான் போகிறோம். எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் தீரும், பணமும் சேரும். அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி.